2024 குரூப் 4ல நம்மளோட சோலார் சிஸ்டத்திலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? அது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு? எந்த டாபிக்ல கவர் ஆகுது? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனல் புதுசா வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்காணுமானவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேனிமேட், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தோன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா 9th சயின்ஸ் புக்கில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தோன்னா இது ஜாகிரஃபியில் வரும்னு நினைப்பீங்க. இது சயின்ஸ்லேயும் பார்த்தோன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது. ஸோ அந்த டாபிக் கீழே தான் பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 107ல் இதுக்கான ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றுத்தையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்லையும் பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு புக் கொஸ்டின் பாருங்கள். கேனிமேட் சொல்லியிருக்காங்களா? அதுக்கான ஆன்சர் பாருங்கள். கேனிமேடு என்ற நிலவு தான் சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். கேனிமேடு பார்த்தோன்னா சூரிய மண்டலத்தில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய நிலவு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா 4. சரிங்களா? ரெண்டுத்தில் வந்து 4 வருது. சரிங்களா? அது வந்து பார்த்தோன்னா டைட்டன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டைட்டன்றது பார்த்தோன்னா சனிக்கோளில் வரும். சரிங்களா? சூரிய மண்டலத்தில் வந்து பார்த்தோன்னா மேகங்களோட கூடிய ஒரே நிலவு பார்த்தோன்னா அந்த டைட்டன் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டைட்டன் சொல்லியிருக்காங்க. சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு பார்த்தோன்னா அதுதான். சரிங்களா? அப்போ வந்து 4-3 பாருங்கள், ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதுக்கு நெப்டியூன், ட்ரைட்டனும் பார்த்துடலாம். நெப்டியூன் பார்த்துடலாம் வாங்க. நெப்டியூன் பாருங்கள், இந்த கோள் பார்த்தோன்னா பச்சை நிற விண்மீன் போன்று காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெப்டியூன் பாருங்கள், பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து 4-3-2-1. சரிங்களா? அது ட்ரைட்டனும் பார்த்துடலாம். ட்ரைட்டனுக்கு பார்த்தோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் அவங்க. சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். 4-3-2-1 அப்படின்றது தான் அதுதான சரியான ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். டாடா பாய்.